என்னடி தூங்காம முழிச்சிருக்க? தூக்கம் வர மாட்டேது புருஷா. பேக் பெயின் ஓவரா இருக்கு. என்னடா இவ்வளவு நேரம் அமுக்கி விட்டேன்ல, வலி கேட்கலையா? இல்ல புருஷா, வலிக்குது. ஆமா, நீ என்ன வேலையை பார்க்காம இங்கே வந்து நிக்கிற? நீ போய் வேலையை பாரு. எனக்கு எப்போ தூக்கம் வருதோ நான் அப்போ தூங்கிக்கிறேன், சரியா? நான் வேலையை பார்க்கறதெல்லாம் இருக்கட்டும். என்னடா ரொம்ப பெயினா இருக்கா? நான் வேணா இன்னும் கொஞ்ச நேரம் அமுக்கட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, நீ போய் வேலையை பாரு, நான் தூங்கிடுவேன். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ வலி இருக்குன்னு. சரி வா, என் மடியில படுத்துக்கோ. நீ தூங்கினதுக்கு அப்புறம் நான் போய் வேலையை பார்க்குறேன். இல்லைடா, பரவாயில்ல, நீ போய் வேலையை பாரு. ஆல்ரெடி 1 வீக் வேறு லீவ் போட்டேன். இப்படி அடிக்கடி எந்திரிச்சு வந்தேன்னா திட்ட போகிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீ வா, என் மடியில படுத்துக்கோ. சரி. என்னடி கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருக்க? தூங்கு. தூக்கம் வந்தாதான் தூங்குவேன்ல. ஏன் செல்ல பொண்டாட்டி. ஆமா, இந்த மாதிரி நேரத்துல இப்படிதான் பெயின் வருமா? ஆமாடா, மாதம் ஆக ஆக வயிறு பெருசாகுதுல, அப்போ கண்டிப்பாக குறுக்கு வலி வரும். படுத்தே இருக்கணும் போல இருக்கும். ஃபஸ்ட்டு 3 மாதம் ஃபுல்லாக வாமிட்டிங்காக இருக்கும். அடுத்தடுத்து பேக் பெயின் வரும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டெலிவரி பெயின் வரும். ஓஹோ. இந்த பெயினை விட டெலிவரி பெயின் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். எல்லா அம்மாங்களும் கிரேட்டு தான் இல்லடி? ஏன் அப்படி சொல்கிற? ஆமா, ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்குள்ள எவ்வளவு வலி அனுபவிக்கிறீங்க. எங்களுக்குனாலும் டெலிவரி வரைக்கும் தான் பெயின், ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாதுல்ல. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதுக்கான செலவை மொத்தத்தையும் நீங்கள் தான் பார்க்கணும். அதனால நீங்கள் தான் நிறைய உழைக்கணும். அப்போ உங்களுக்கு தானே நிறைய பெயின். அப்படி பார்க்கும்போது அப்பாங்களும் தான் கிரேட். சரி புருஷா, எனக்கு ஒரு பாட்டு பாடு. பாட்டு பாடி என்னை தூங்கவே பார்ப்போம். என்னது பாட்டு பாடவா? ஆமாம், பாட்டு பாடு. நான் பாடின நல்லா இருக்காதுடி. பரவாயில்ல, நான் தானே கேட்க போகிறேன், பாடு. பாடுடா. சரி பாடுறேன். அப்படி போடு போடு போடு, அசத்தி போடு கண்ணால. என்னது இது? என்னது இதுன்னு கேட்டேன். நீ தான் பாட்டு பாட சொன்ன, அதான் பாட்டு பாடினேன். தூங்குற மாதிரி பாட்டு பாடுறானா டான்ஸ் ஆடுற மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கான். நீ பாடுற பாட்டில் நானும் உன் குழந்தையும் தூங்கிடணும், அந்த மாதிரி பாட பார்ப்போம். ஐயோ, எனக்கு பாட வராதுடி. நான் வேணா தட்டி கொடுக்குறேன், அப்படியே தூங்கிடு. மவனே, நீ மட்டும் இப்போ பாடலைன்னா உன்னை விடிய விடிய எப்படியே உட்கார வச்சிருவேன். என்னடா, ஓகேவா? என்ன பாட்டு பாடுறது? அதான் சொன்னேல, தூங்குற மாதிரி பாட்டு பாடுன்னு. நீ ஏன் ஏதாவது ஒரு பாட்டு சொல்லு, அந்த பாட்டை பாடுறேன். சரி, கண்ணை கலமானை பாட்டு பாடு. என்ன பண்ணுறீங்க? வாய்ஸ் சரி பண்ணிக்கிறேன்டி. ஆமாம், இவர் பெரிய பாட்டு கச்சேரியில் போய் பாட்டு பாட போகிறாரு, வாய்ஸ் சரி பண்ணுறாரு. பாடுறா ஒழுங்கா. சரி பாடுறேன். கண்ணே கலைமானே கன்னி மயிலன கண்டேன் உனை நானே. டே மவனே, எந்திரிச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை கழுத்து நெரிச்சிடும் பார்த்துக்கோ. என்னடி, நான் பாட்டு தானே பாடிட்டு இருக்கேன். எது இப்போ நீ பாடினது பாட்டா? ஏதோ கவிதை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா பாடு. சரி சரி பாடுறேன். என்னோட ஃபேவரட் பாட்டு பாடுறேன். ஓ பாப்பா லாலி கண்மணி லாலி பொன்மணி லாலி பாடுறே கேளடி. ஓ ஓ பாப்பா லாலி கண்மணி லாலி பொன்மணி லாலி பாடுறே கேளடி. இது ஓகேவா? அட பாவி, இவ்வளோ நல்லா பாடிட்டு இவ்வளோ நேரம் கலாய்ச்சிட்டு இருந்தியா நீ? ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? போடா பைத்தியம். பொடி மென்டல். சரி தூங்குடி, நாளைக்கு வேற சீக்கிரமா எந்திரிக்கணும். எதுக்கு சீக்கிரமா எந்திரிக்கணும்? எங்க போறோம்? லூசு லூசு, நாளைக்கு தான் சரணா வீட்டு பால் காய்ச்சி இருக்குல்ல, கூப்பிட்டுருக்கான்ல, போகணும்ல. ஆமா,
போகணும், மறந்தே போயிட்டேனே. உனக்கு எல்லாமே மறந்துடும். சரி தூங்கு, நான் போய் மிச்ச வேலையை முடிச்சுட்டு நானும் தூங்கணும். ம், சரி. அந்த பாட்டை கண்டினியூ பண்ணனா தூங்குவேன். என்னது? ப்ளீஸ்டா. சாரி. ஓ பாப்பா லாலி, கண்மணி லாலி, பொன்மணி லாலி, பாடுறே கேளடி. ஓ ஓ பாப்பா லாலி, கண்மணி லாலி, பொன்மணி லாலி, பாடுறே கேளடி. நீ செல்ல புருஷன். அப்படியே இந்த மாமா பாடின பாட்டு கேட்டு என் தங்க பாப்பாவும் தூங்கிடுவானாம். சரியா? ம். வீடு யார் பார்த்தது? நீ பாத்தியா இல்ல உங்க மாமனார் பார்த்தாரா? நான் தான்டா பார்த்தேன். ஆமா, எப்படி உன்னை வேற வீட்டுல தங்க ஒத்துக்கிட்டாங்க உங்க வீட்டுல இருக்கவங்க? கண்டிப்பா ஒத்துட்டு இருக்க மாட்டாங்களே. குறிப்பா உங்க அப்பத்தாவும் அத்தையும் உன்னை வெளியே விட்டுருக்க மாட்டாங்களே. எப்படிடா விட்டாங்க? அதை ஏன்டா கேக்குற? அவங்களும் அவங்களால முடிஞ்சது என்னென்னமோ சொல்லி என்னை போக விடாம தடுக்கலான்னு தான் பார்த்தாங்க. ஆனா எப்படியோ வந்துட்டேன் நானு. ஆமா, ஏன் நீ வேற வீடு பார்க்கணும்? உங்க வீட்லயே ஒரு ரூம் இருக்கே, நீங்க அதுல தாராளமா இருந்துக்கலாமே. அது இல்லடா மச்சான், எங்க அத்தை குணமும் எங்க அப்பத்தா குணமும் கொஞ்சம் சரியில்லை. அவங்களுக்கு மைத்திலி கண்டாலே சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் நான் இல்லாத நேரம் அவளை ஏதாவது பிடிச்சு வந்துட்டாங்கன்னா எனக்கு மனசு தாங்காது. அதனாலதான் நாங்க தனியா வந்துட்டோம். மைத்திலி வேற வீடு வேணான்னு தான் சொன்னா. நான் தான் அவளை கட்டாயப்படுத்தி வேற வீட்டுக்கு போலான்னு சொன்னேன். ஏன் உங்க அத்தைக்கும் உங்க அப்பத்தாவுக்கும் மைத்திலி கண்டா பிடிக்காது? டேய் மச்சான், அவங்க அத்தை பொண்ணு கண்மணி இருக்கால, அவளுக்கு இவனை கல்யாணம் பண்றதா இருந்தது. இவனுக்கு அவளை பிடிக்கல. அவன் தான் மைத்திலியை லவ் பண்றானே. அதனால எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு ஐயா மலேசியா போயிட்டாரு. மலேசியா போய் மைத்திலியை கையோட கூட்டிட்டு வந்துட்டாரு. எப்படி தெரியுமா? கல்யாணம் பண்ணி. அப்புறம் அவங்க அத்தைக்கு கோவம் வராதா? அதனாலதான் மைத்திலியை அவங்களுக்கு பிடிக்கல. அட பாவி, நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே நீ கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வான்னு சொன்னீங்க. நாங்க சொல்லலைன்னா நீ கல்யாணம் பண்ணியிருந்திருக்க மாட்ட. அப்படிலாம் இல்ல, கல்யாணம் பண்ணிருப்பேன். இருந்தாலும் நீங்களும் அதே மாதிரி சொன்னதுனால தைரியமா கல்யாணம் பண்ணிட்டேன். சரி மச்சான், பிளான் பண்ணிட்டியா ஹனிமூனுக்கு? ஓ, பிளான் பண்ணிட்டேனே. சிம்லா போலான்னு இருக்கேன். வேற லெவல் பிளேஸ் தான் அது. ஆமாடா, செம்ம பிளேஸ். ஆமா, என்னைக்கு போறீங்க? அவ திங்ஸ் என் திங்ஸ் எல்லாம் இந்த வீட்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். சூப்பர் மச்சான். எத்தனை நாள்? இப்போதைக்கு தான் எனக்கு வேலை இல்லையே. அதனால எப்ப நம்ம ஊருக்கு வரணும்னு தோணுதோ அப்போ வரைக்கும் நான் அங்கேயே தான் இருப்பேன். அது வரைக்கும் ஒரே என்ஜாய்மெண்ட் தான். செம்ம பிளான் மச்சான். டேய், இதை கேட்க கேட்க எனக்கும் போகணும் போல இருக்கே. ஏய் மச்சான் கண்ணா, நானும் செகண்ட் ஹனிமூன் போயிட்டு வரேன். அதனால சாராக்குட்டியை பத்திரமா பாத்துக்கோ, சரியா? என்னடா, நாங்களும் போய் ரொம்ப நாள் ஆச்சுடா. அதுக்கு சரி, உன்னையும் கூட்டிட்டு போலானா உனக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. அதனால நாங்க ரெண்டு பேரும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு இருக்கோம். நீ சாரா குட்டியை மட்டும் ஒரு மாசத்துக்கு பாத்துக்கோ. நானும் ஸ்வேதாவும் அப்படியே வேர்ல்டு டூர் போயிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வரோம். என்ன சிரிப்பு? அது இல்லடா, அவன் சொல்ல சொல்ல அவன் மூஞ்சியை பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. ரெண்டு பேர் சேர்ந்து என்னை கலாய்க்கிறீங்க. அப்புறம் மச்சான், என்ன பிளானிங்? ஒரு மாசத்துக்கு இல்லடா, 2 மாசத்துக்கு. அதனால சாராக்குட்டிய பத்திரமா பாத்துக்கோ. அப்பப்பா ஆய் வரும்னு சொல்லுவா, நல்லா ஆய் கழுவி விட்டுரு. ஏன்டா ஏன்டா அவனை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்க? என்னடா மச்சான், இன்னும் 4 மாசத்துல நீ அப்பா, இதெல்லாம் பழகிக்கோடா. பேசுடா, நீ பேசு. நீ பேசுற இடத்துல இருக்க, நான் கேக்குற இடத்துல இருக்கேன்.
ஒரு நாள் நான் பேசுற இடத்துல இருப்ப, நீ கேக்குற இடத்துல இருப்ப. அப்ப வச்சுக்கிறேன் நான் உன்னைய. இல்லடா, அது போதும் நிறுத்துறியா? ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. பிள்ளைங்க ரெண்டு பேத்தையும் தனியா இருக்க சம்மதிச்சதுக்கு. கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கே அவங்க வந்துருவாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் சம்மந்தி. அவங்க இங்கேயே இருக்கட்டும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நாங்க அடிக்கடி வந்து பார்த்துக்குவோம். பக்கத்துல தானே இருக்கு. சரிங்க சம்மந்தி. ஆமா, பால் காய்ச்சலன்னு போன பிள்ளைங்களும் இன்னும் ஆளே காணோம். பாலை காய்ச்சல் அடுகளா இல்லையா? இப்பதான் பார்த்துட்டு வந்தேன் சம்மந்தி. பால் அடுப்புல தான் இருக்கு. ஆளுகளும் நம்மள மாதிரி உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருக்காளுங்க. சரிங்க சம்மந்தி. அம்மா, பார்க்க பார்க்க எரிச்சலா இருக்குமா இதுங்க பேசி சிரிக்கிறத பார்த்தாலே. நீயும் பொறுமையாருன்னு சொல்ற. நம்ம நினைச்சதெல்லாம் கை மீறி போய்கிட்டு இருக்கு. அவ எல்லா நகையும் எங்க வீட்டுக்கு கொண்டு வந்துருவா. அப்புறம் எப்படிமா நம்ம எடுக்க முடியும்? அந்த வீட்டுல இருந்தாலாவது எப்படியாச்சும் அவ தூங்குற நேரத்துல எடுத்துடலான்னு பார்த்தேன். இப்ப இப்படி ஆயிடுச்சேம்மா. அடியே, பொறுமையா இருட்டி. கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளும் இந்த வீட்டுக்கு வந்துருவோம். அந்த வீட்டுல வசதி பத்தலன்னு அப்புறமா நம்ம வேலையை ஆரம்பிப்போம். சரியா? அந்த வீட்டுல உன் அண்ணியும் உன் அண்ணனும் இருப்பான். அதனால நம்ம வேலையை ஆரம்பிக்க முடியாது. இவங்க தனியா தானே இருப்பாங்க. நம்ம வாட்டுக்கு இங்க வந்து உட்காந்துக்குவோம். சரவணா பையன் வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். சரியா? ஆமாமா, நீ சொல்றது நல்ல யோசனையா தான் இருக்கு. உனக்கு மூளையே மூளைதாம்மா. உன்னை விட எனக்கு நிறைய மூளை இருக்கிறதுனாலதான் நான் அம்மாவா இருக்கேன், நீ பொண்ணா இருக்கடி. இன்னும் அம்மா கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும் நீ. ஆமாமா, உன் மூளைக்கு இன்னும் நான் நிறைய உன்கிட்ட இருந்து கத்துக்கணும். முதல்ல அவ பெரியப்பா பெரியம்மா இந்த ஊரை விட்டு போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேலைய கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிப்போம். சரியா? சரிம்மா. ஆமா, இந்த பால் எப்போ பொங்கும்? பொங்கும்போது பொங்கும். நீ அவசரப்படுறதுக்காக சீக்கிரமா பொங்குமா மைதிலி? என்ன அண்ணி, உங்க அண்ணன் பொண்டாட்டி போய் மைதிலின்னு பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? அண்ணின்னு கூப்பிடுங்க. அப்படி சொல்லு நிவ்யா. ஏய் அகிலா, நீ அண்ணின்னு கூப்பிடு. ஆரம்பிச்சிட்டியா உன் வேலைய? இப்படிலாம் பேச்ச மாத்தினா ஒத்துக்க முடியாது. எங்க அக்காவை அண்ணின்னு கூப்பிடுங்க. அதெல்லாம் முடியாது, நான் மைதிலின்னு தான் கூப்பிடுவேன். நீ என்ன செய்வ? அப்ப நான் உங்களை அகிலான்னு கூப்பிட வேண்டியிருக்கும். அப்படி போடு, கூப்பிட்டுக்கோ. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணின்னு கூப்பிடுறீங்களா? இல்லை இல்லைன்னா என்ன பண்ணுவ? அப்படி சொல்கிறேன் என் செல்லக்குட்டி. ஆமாம், இப்போ என்ன சொன்னாவே? உங்கள் மேலே சூச்சு போயிடுவானா? டேய், அம்மா மேலே சூச்சு போயிடுவே நீ. அடிங்க, சொல்ல ஆமாமான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹலோ, அத்தை கறி ஒருத்தி பக்கத்தில் இருக்கும்போது என் மருமகனை வயிறீங்க என்னன்னு கேட்டேன். என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே என் மருமகனை திட்டுவீங்க நீங்க? என்ன நிவ்யா, ஒரே சண்டை போடுற மூட்ல இருக்க போல. அண்ணி இந்த வாங்கிட்டு இருக்க. பின்ன ஏன் அக்காவை அண்ணின்னு கூப்பிட மாட்டாங்களாம்? அப்புறம் அப்படி சொல்லு நிவ்யா. எனக்காக சண்டை போடுறதுக்கு ஒரு தங்கச்சி கிடைச்சிட்டாப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாத மைத்திலியக்கா. அண்ணிய என்ன கதி பண்றேன்னு மட்டும் பாரு. அவங்க என்னைக்கு உன்னை அண்ணின்னு சொல்றாங்களோ அது வரைக்கும் அவங்கள நான் என்ன டார்ச்சர் பண்ண போறேன்னு பாரு. பாத்துருவோமா? பாத்துருவோம். இன்னொரு வாட்டி சொல்றா மருமகனே. எப்படி? என்னடி ஆளை வச்சு மிரட்டுறியா? ஆமா. டேய் மவனே, வாடா. பசிக்கு அம்மா கிட்ட தானே வரணும், வச்சுக்கிறேன் உனிய. ஏ மைத்லி, எங்க வாயை பார்த்துட்டு பாலை பொங்க விட்டுறாதம்மா. பாலை பாரு.